சம்மரில் தவிர்க்க வேண்டிய 5 துணிகள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப சம்மர் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன மாதிரியான துணிகள் போடணும் அப்படிங்கிறது எவ்வளவு அவசியமோ அதே போல என்ன மாதிரியான ஆடைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த சம்மர்ல என்ன மாதிரியான ஃபேப்ரிக்ஸை அவாய்ட் பண்ணலாம், கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணா உங்களால ஓரளவுக்கு இந்த வெயில சமாளிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு 5 ஆடைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சாட்டின் ஆர் சில்க். இது ரெண்டு தான். சாட்டின் ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதே போல சில்க் பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சோ இதை சம்மர் காலத்துல அவாய்ட் பண்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சம்மருக்கு இது ரொம்ப பிரீதபிளான ஒரு ஃபேப்ரிக்கா மெட்டீரியலாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்பவே அன்கம்ஃபர்டபிளாக தான் இருக்கும், வேர்க்கும், அதிகப்படியாக வேர்க்கும். இந்த வேர்வைனால ரேஷஸும் ஏற்படுறதுக்கான சான்சஸும் அதிகப்படியாக தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த சில்க் அல்லது இந்த சாட்டன் ஒரு விதமான மெட்டீரியலாக இருக்கும். நிறைய சாட்டன் ஷர்ட்ஸ் எல்லாமே இப்போ ஃபேமஸ் ஆக தான் இருக்கு. நாள் ஃபுல்லா ஏசியில் இருக்கும் போது இது ஈஸியாக இருக்கும். பட் வெளியே நம்ம வெயில போகும்போது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். சோ இதை அவாய்ட் பண்ணா பெட்டராக இருக்கும். அடுத்தபடியாக பாலியஸ்டர் ஃபேப்ரிக் கண்டிப்பாக வெயிலுக்கு உகந்த ஆடையே கிடையாது, ஃபேப்ரிக்கே கிடையாது. சோ பாலியஸ்டரால ஆன ஆடைகள் எல்லாமே தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பார்க்கும்போது இது ஒரு மாதிரியான ஒரு ரஃப் மெட்டீரியலாக தான் இருக்கும். சோ நீங்க நிறைய பேர் பாலியஸ்டர்ல நிறைய துணி வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அயன் பண்றதுக்கான கட்டாயம் அவசியம் இருக்காது. நீங்க வெளியே எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அழகா அந்த பாலியஸ்டரை நீங்க போட்டுட்டு அந்த பாலியஸ்டரால ஆன துணியை போட்டுட்டு நீங்க போயிடலாம். அயன் பண்ணணும் அந்த மாதிரியான கடுப்பு எல்லாமே இருக்கவே இருக்காது. ஏன்னா பாலியஸ்டர்ல ரொம்பவே அது ஒரு மாதிரியான அந்த அயன் ஃப்ரீ ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்கும். சோ இந்த ஃபேப்ரிக்குமே ஒரு மாதிரி கசகசன்னு இருப்பதனால ஸ்வெட்டாக இருக்கட்டும், இந்த வெயிலுக்கு உகந்த ஒரு ஃபேப்ரிக்காக இருக்காது, மெட்டீரியலாக இருக்காது. இதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக டெனிம்னும் போது இந்த ஜீன் மெட்டீரியல் தான். ஜீன் மெட்டீரியல் நிறைய பேருக்கு ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு ஃபேப்ரிக்காக தான் இருக்கு. ஆனா இந்த வெயிலுக்கு ஏற்ற ஃபேப்ரிக்கா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. நிறைய எக்ஸ்பர்ட் சொல்வது அதுதான். ஏன்னா இந்த வெயிலுக்கு கொஞ்சம் இது திக்கான துணியாக இருக்கு. டெனிம் பொறுத்தவரையில ரொம்பவே திக்காக இருக்கும். டெனிம் ஜாக்கெட்ஸாக இருக்கட்டும், ஜீன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக ஜீன்ஸ் டெனிம்ல நிறைய இருக்கு. ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், ஸ்கர்ட்ஸ் நிறைய இருக்கு. சோ இப்படி இருக்கும் போது இந்த வெயிலுக்கு ஏற்ற ஃபேப்ரிக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. சோ அதனால இதை பெட்டர் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ டெனிம் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ஃபேப்ரிக்காக இருக்கு. அடுத்தபடியாக வெல்வெட் ஏங்க சொல்றீங்க, அது சாஃப்டாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வின்டர் சீசனுக்கு வெல்வெட் சூப்பரான ஒரு க்ளோதிங்காக இருக்கும். ஆனா சம்மர் காலத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக்காக இருப்பதனால உங்களுக்கு ஸ்வெட்டாக இருக்கட்டும், ஒரு மாதிரி சஃபகேஷன் உங்க பாடிக்கு ஏற்படலாம். உங்க பாடி பிரீத் பண்றதுக்கான, பாடி சுவாசிக்கிறதுக்கான தன்மையை இழந்துரும். சோ வெல்வெட்டையும் நீங்க தவிர்க்கலாம். கடைசியாக நம்ம எந்த ஃபேப்ரிக்கை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லேஸ் அண்ட் நெட் தான். சோ லேஸ் பொறுத்தவரையில நீங்க நிறைய கவுன்ஸ்ல பார்த்திருப்பீங்க, லேஸ்ல டாப்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது. அதே போல இந்த நெட்டுல ஆன துணி கண்டிப்பாக அணியாதீங்க. ரொம்பவே அன்கம்ஃபர்டபிளாக இருக்கும். நம்ம ஃபங்க்ஷன் சம்மர் காலத்துல வைக்கும் போது நிறைய ட்ரெஸ்ஸஸ், கிராண்டான அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நெட்டுனால ஆகி இருக்கும். அந்த துணி நெட்டால ஆன ஒரு அவுட்ஃபிட்டாக இருக்கும். அதெல்லாம் போடும்போது ஐயோ கஷ்டமாக தான் இருக்கும் வெளியே போகும்போது. ஆனா ஏசில இருக்கும் போது கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஏசில இருந்துமே அந்த கூட்ட நெரிசல் எல்லாமே ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். சோ உங்க தோல், உங்க ஸ்கின், உங்க பாடி கண்டிப்பாக சுவாசிக்கணும். ஏன்னா சுவாசிச்சாதான் கண்டிப்பாக உங்களால நிம்மதியாக இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆடைகளை நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, இந்த சுட்டெரிக்கும் சூரியனை எப்படி சமாளிக்கிறது, அதாவது என்ன மாதிரியான ஆடைகளை போடாம சமாளிக்கிறது, அதுக்கான 5 வழிகள், 5 ஃபேப்ரிக்ஸை பத்தி தான் பார்த்தோம். இதை பத்தி உங்கள் கருத்து என்ன என்பதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.